தட்டாமல் தருகின்றேன் என்று அப்படி சொல்லவும் திரும்ப என்ன பண்ணிடுறாங்க, நாங்கள் இடும் சாணத்திலும் கோமியத்திலும் நீங்கள் வாசம் செய்ய வேண்டும். எப்படி? நாங்கள் இடும் சாணத்திலும் கோமியத்திலும் நீங்கள் வாசம் செய்ய வேண்டும். சரி. அது மட்டுமல்லாமல் எங்களிடம் பெறப்படும் பால், தயிர், நெய் புனிதமாக போற்றப்பட வேண்டும். இதனால்தான் இப்ப பாருங்க, ஒரு பெரிய ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஒரு புது வீடு பால்காட்சியா இருக்கட்டும், பாருங்க அந்த கோமாதா என்ற பசுக்களை கொண்டு போய் கோமாதா என்ற பூஜை நடக்கும். ஐயர் வந்து யாகம் வளர்த்து முறையா பண்ணுவாங்க. கோமாதா பூஜை நடந்தாதே அந்த வீட்டோட கிரைய பிரவேசமே ஒரு நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆமா. இப்ப ஒரு புதுமனை வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம மனுஷனா எத்தனை 1000 லட்சக்கணக்கில் நம்ம போட்டு வீடு பணத்தை வச்சு நம்ம கட்டினா கூட நம்ம பசுவை கூட்டிட்டு போய் அந்த வீட அந்த கோமியம் சொல்றாங்க அது மாதிரி இட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம தெய்வத்தை கூட நேரா கூட்டிட்டு வர முடியுமா முடியலையான்றது தெரியல. நம்ம அந்த பசுமாடா கொண்டு போய் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வீடு கட்டுற புது வீட்டுல வந்து நம்ம அந்த அவங்களுக்கா தெய்வமா கூப்பிட்டு